அண்டே ஓடிவிடும் எங்களின் பாட்டிற்கு இசையே நீதானே எங்களின் பாட்டிற்கு இசையே நீதானே எங்களின் பாட்டிற்கு இசையே நீதானே நாடக கலைவான நாடக கலைவான மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வளர்ந்தாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைப்பின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராசான் உயர்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்க என்று கூறி அவரது புகழ் ஓங்க என்று சொல்லி இவ்வூர் மக்களின் நல்லாசியும் என் சக கலைஞர்களின் நல்லாசியும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இவ்வூர் மக்களின் செல்வம் மலைபோல் பெருகவும் அவர்கள் புகழ் என்றும் நீங்காமல் இருக்கவும் அந்த ஆதிபராசையை வணங்குவோம். எப்படி ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி. காற்றாகி கடலாகி நேற்றாகி இன்றாகி நாளாகி நிலமாகி பயிராகி ஊனாகி உருவாகி நம்ம எல்லாம் வாழ்வழித்துக் கொண்டிருப்பவள். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அவதாரமாக காட்சியளிப்பாள். முத்துமாரி அம்மனாக, பத்ரகாளி அம்மனாக, பகவதி அம்மனாக காட்சியளிக்கும் பெற்றவள். தாயின் வடிவிலிருந்து சமயபுரத்தை ஆட்சி செய்யும் சமயபுரத்தாரை உயிருள்ளவரை மறவாமல் வணங்கி என் பணியை தொடர்கிறேன். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். உன் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். உன் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே
நம்பி தலைவன், தாயின் பெயர் நங்கை மோகினி. என் தந்தைக்கும் தாய்க்கும் என் ஆண் குழந்தைகள் இருந்த போதும் பெண் குழந்தை என்ற கவலையினால் அந்த குமரனை வணங்கும்போது குமரனின் அருளா வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்திலே கண்டெடுக்கப்பட்டு கனகவேலி பூங்கொத்தி சுந்தரவல்லி வேங்கிக்கரசி மாண்பிலியா வள்ளி லவணி என்று அக்கம் பக்கத்தோர் அன்போடு அழைத்து வருகிறார்கள். உடன்பிறவா சகோதரர் 7 பேர் என்னை கண்ணீர் மணியாக பாதுகாத்து வருகிறார்கள். என்னுடைய கடவுள் கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன் குன்றருக்கு விடமெல்லாம் குமரனிற்கு விடமாக குமரியத்தோர் வடிவ வேண்டும் என்று அந்த ஆதி பராசக்தியை வேல் வாங்கிய குமரா முருகா உன்னை போற்றுகிறேன். ஏன் இவ்வூர் மக்கள் என்றும் சிறப்புடன் இருக்க வேண்டும் என்றால் பழனியில் இருக்கும் முருகன், திருச்செந்தூரில் இருக்கும் செந்தில் நாதன், குன்றக்குடி குடிகொண்டிருக்கும் சண்முகநாதன் என்ற வைத்தியநாதன் மடலில் நீங்காமல் சித்தராக காட்சியளிக்கும் முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா மலர்கள் பூத்திருந்தால் மட்டிலோடு ஒவ்வொரு பூக்களாக கலந்து கந்தனுக்காக நான் தொடுக்கும் மாலை. பூவும் பெண்ணும் ஒன்று. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு புகழையும் தேடி கொடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். பிறந்த வீட்டு பெருமைகளை புகுந்த வீட்டிலே பேசக்கூடாது, புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டிலே கூறக்கூடாது என்பது பெண்மையின் தத்துவம். பெண்ணாகப்பட்டவள் பிறந்த இடம் ஒரு இடமாக இருந்தாலும் சென்று வாழும் இடம் கடைசி வரை கணவன் வீடாகத்தான் இருக்கும். கணவனுக்குள் கட்டுப்பட்டவர்கள்தான் பெண்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், 2இல் 1 சிறுவி என்றால் எந்த வண்டியும் ஓடாது. வாழ்க்கையின் வண்டியை நடத்தி செல்வதற்கு கணவன் மனைவி சமமாக இருக்க வேண்டும். நான் பெரியாள் நீ பெரியாள் என்றால் வாழ்க்கை சுகமாக இருக்காது. வண்டியின் சக்கரங்கள் சிறியது பெரியது என்றால் சென்று சேரும் இடம் சுலபமாக சேராது என்று தண்ணீர்